மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நம்ம உள்வாங்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது கம்பல்சரியாவோ ஃபோர்ஸ் பண்ணியோ யாரும் செய்ய முடியாது. அது உணரணும். அதோட பிளஸ் மைனஸ் உணர்றவங்க கண்டிப்பா எந்த ஃபோர்ஸுக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் அது பர்சனலா உணர்ந்தேன். பொஷிடோ அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப்பு டாக்டர் அரவிந்தன் ஜி ஓட தலைமையில நடந்தது. அதுல எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவரோட ஒர்க் ஷாப்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு பாசிட்டிவ் பாசிபிலிட்டி, இன்னொன்னு பிரீத்திங் எக்ஸசைஸ் த்ரூ மெடிடேஷன். இந்த ரெண்டு விஷயம் என் லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்கள் கொடுத்தது. நம்ம கை கால் எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல எதுவுமே பிரச்சனை இல்லை, ஹாப்பியா இருப்போம். ஆனா என்னைக்கு நம்ம வயசாக வயசாக சில விஷயங்கள் குறையுது நம்ம உடம்புலன்னு தோணும் போதுதான் ஐயோ நம்ம இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஹெல்த்தி லைஃப் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா ஹியூமன் பீயிங்க்கும். இந்த பொஷிடோ மூலமாவும் மெடிடேஷன் மூலமாவும் என் லைஃப்ல நடந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்பத்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் இன்ஃபெர்டிலிட்டி. ஈவன் ஐ காட் மேரிட் அட் த ஏஜ் ஆஃப் 2001. நியர்லி 15 இயர்ஸ் எனக்கும் இஷ்யூஸ்லெஸ் தான், குழந்தை இல்லாம தான் இருந்தேன். 2015 ஒரு அற்புதம் நடந்தது. 2012 இருந்து பொஷிடோ அப்படின்ற கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இந்த மெடிடேஷனை நான் உள்வாங்கி என்னோட லைஃப் ஸ்டைல்லே இந்த பிரீத்திங் எக்ஸசைஸை உணர்ந்தேன். 2015 ஜான் நான் கன்சீவ் ஆனேன். அதுக்கு முன்னாடியும் 3 வாட்டி கன்சீவ் ஆனேன். ஆனா ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஸ்கேன் பண்ணும் போது இந்த பேபியோட ஹார்ட் பீட் க்ரோ ஆகல அப்படின்வாங்க. திஸ் டைம் when I got conceived என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணேன். த்ரூ மெடிடேஷன் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணி ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மை யூட்ரஸ். என்னோட பேபியோட growthக்கு நான் மனசுல இருந்து கொண்டு வந்த விஷயம் பாசிட்டிவ் பாசிபிலிட்டி அண்ட் மெடிடேஷன். இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து என்னோட த்ரூ அவுட் பிரெக்னன்சி நான் ரொம்ப ஹாப்பியாகவும் என்னோட ஹார்ட் பீட் என்னோட சைல்டோட ஹார்ட் பீட் க்ரோ ஆச்சு அப்படின்னு சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனோட சந்தோஷம் அமேசிங். அப்புறம் ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம என் குழந்தைய என் வயிற்றில் உருவாக்கி பெற்றெடுக்கும் பாக்கியத்தை கொடுத்தது கண்டிப்பா மெடிடேஷன்ற அந்த ஸ்கில் நான் கத்துக்கிட்டது தான். எந்த டாக்டர்ஸ் எந்த மாத்திரையும் செய்யாத அற்புதத்தை இதை செஞ்சிச்சு. வாக்கிங் அண்ட் மெடிடேஷன் அண்ட் பாசிட்டிவ் பாசிபிள், இந்த 3 விஷயமும் நான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தேன் என்னோட த்ரூ அவுட் பிரெக்னன்சி. சின்ன பெண்கள் குழந்தை உருவாகும் போது கூட அவங்களுக்கும் இந்த சுகர், பிபி, இந்த மாதிரி தைராய்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைகள் கூட எனக்கு இல்லை. த்ரூ அவுட் ஐ வாஸ் சோ ஹாப்பி. வித்தவுட் மெடிசன்ஸ் மை பிரெக்னன்சி வென்ட் அண்ட் நல்லபடியா குழந்தை பெற்றெடுத்தேன். குழந்தை சிசேரியன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. பிகாஸ் ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறனால சிசேரியன் தான் பிரிஸ்கிரைப் அப்படின்னாங்க. சிசேரியன் பண்ணிட்டு அப்புறமாவும் the very next day I was asked to make movements. பட் என்னால இந்த பக்கமோ அந்த பக்கமோ கூட திரும்ப முடியல. அப்பவும் என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணது பாசிட்டிவிட்டி. ஐ கேன் மூவ் மை செல்ஃப் பாசிட்டிவ்லி அப்படின்னு நினைச்ச விஷயமும் மெடிடேட் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி என்னோட அப்டமனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி நானே என்ன லிஃப்ட் பண்ணி என்னால மூவ்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. within second I was able to be very flexible in my room in the hospital. என்ன விசிட் பண்ண வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க இது நேச்சுரல் பிரெக்னன்சியா அப்படின்னு சொல்லி. இல்ல. ஸோ இது எல்லாமே பாசிபிள். நம்ம அன்ஹெல்த்தா இருக்கும் போது தான் தெரியும் இது எவ்வளோ ஸ்ட்ரென்த் நம்ம லைஃபுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இல்லைங்க. அது நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் உள்ள இன்ஹேல் ஆகணும். சுத்தமான காத்தே இல்லை வெளியில. உள்வாங்குற காத்து நம்ம உள்ள ஃபோர்ஸ் பண்ணி உள்ள எடுத்து லங்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணி அந்த ஆக்சிஜன்ல அந்த பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் அந்த ஆக்சிஜனை உள் வாங்கி கீழே இருக்கிற செல்ஸ் டில் த ஃபுட் இட் ஷுட் கோ அண்ட் இட் ஷுட் கம் பேக் as myoglobin. Myoglobin வரும்போது oxygen is converted to carbon dioxide. இந்த carbon dioxide வெளியில ரிலீஸ் பண்றோம். இது இத்தனையும் நம்ம சரீரத்துல நேச்சுரலா நடக்கும் போது நல்ல விஷயம். ஆனா அது நேச்சுரலை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகும் போது தான் நம்மளுக்கு தெரியும் மெடிடேஷனோட யூஸ் என்னன்னு. இதை நான் சீரியஸா என்னோட பொஷிடோ கிளாஸ்ல என்னோட குருஜி அரவிந்தன் ஜி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஐ ஷுட் சீரியஸ்லி தேங்க் him. He is like a Lord for us, for our life, for my family entirely. ஹோல் பீப்புள் அரவுண்ட் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் மெடிடேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். தேங்க்யூ.